எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் ப்ரூஃப் தட் சிக்மா பீப்பிள்ஸ் ஆர் பில்ட் டிஃபரெண்ட். சிக்மா பீப்பிள்ஸ்ன்னு சொல்லப்போற சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இவங்க வந்து மேட் அப் பண்ண விஷயமே வந்து நெறைய டிஃபரெண்ட்டா இருந்துட்டு இருக்கும். நார்மலா இருக்கிற மனிதர்களுக்கும், இந்த மாரி சிக்மா கேட்டகரில வர மேல்ஸ்க்கும், ஃபீமேல்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரெண்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டெவலப்மென்ட் ஸ்டேஜா இருக்கலாம், பெர்சனல் குரோத்தா இருக்கலாம், அவங்கள அவங்களே உருவாக்கிக்கிட்ட விதமா இருக்கலாம். எல்லாமே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துட்டு இருக்கும். இந்த பார்ன் அண்ட் பாட் அப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி அவங்கள அவங்களே செதுக்கிக்கிட்ட விதமும் வந்து ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும் மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது. சிக்மா பீப்பிள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேட்டகரில வர பீப்பிள வந்து ஹை வேல்யூ மேல்ஸாவும், ஹை வேல்யூ ஃபீமேல்ஸாவும் நான் மென்ஷன் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கலாம். எல்லாமே வித்தியாசமா மட்டும் இல்லாம, எல்லாரையுமே வியக்க வைக்கிற வண்ணமா இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்படி என்னப்பா வியக்க வைக்குது அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மாரி சிக்மா கேட்டகரில வர பீப்பிள் ஒரு இடத்துல இருக்காங்க. சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இந்த மாரி ஆண்களும், பெண்களும் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பீப்பிளால வந்து ஈஸியா டிஃபரெண்ட் காணப்படுவாங்க. டிஃபரெண்ட்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து யோசிப்பாங்க சுத்தி இருக்க பீப்பிள். அந்த டிஃபரன்ஸ் வந்து சுத்தி இருக்க பீப்பிள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிரவுட ஃபாலோ பண்ண மாட்றாங்க. ஒரு ஒரு கூட்டம் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து ஒரு வழியில போகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு தனியான ஒரு வழி வச்சிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து வேற வழியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாரி வேலிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கேட்கவே மாட்றாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க எப்படி டிரெஸ் பண்ணியிருக்காங்க? என்ன மாரியான விஷயங்கள்லாம் செய்றாங்க? இதெல்லாம் சுத்தி இருக்க பீப்பிள் வந்து அப்ரூவ் பண்றாங்களா? இல்லையான்னு சொல்லப்படுற மத்த பீப்பிள் கிட்ட வந்து அந்த வேலிடேஷன் கேட்கிற விஷயமும் இவங்ககிட்ட இல்ல. ஸோ, அதனால இவங்க டிஃபரெண்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சுத்தி இருக்க பீப்பிள் யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன் சிக்மா கேட்டகரில இருக்க பீப்பிளுமே வந்து ஓகே நம்ம வந்து இதனால டிஃபரெண்ட்டா இருக்கோம் அப்படின்னு நாம நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அத தாண்டி அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கலாம், ஆட்டிட்யூடா இருக்கலாம், அவங்க பிஹேவ் பண்ற விதமா இருக்கலாம். எல்லாத்துலயுமே இன் டெப்த்தான நெறைய ரீசன்ஸ் இருக்கு. இவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணப்படுறதுக்கான காரணம். அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நான் சொல்லப் போற பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு சிக்மா கேட்டகரில ஒரு ஆணாவும், பெண்ணாவும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும் மத்த பீப்பிளோட அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நிழல்ல இருந்துகிட்டு வெளிச்சத்த ஈஸியா அப்சர்வ் பண்ணி, ரொம்ப தெளிவா கூர்மையான மனிதர்களா இருப்பாங்க. இந்த நிழல்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எல்லாருமே வந்து ஸ்பாட் லைட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எளிமையா எங்களுக்கு கிடைக்கணும். சீக்கிரமா கிடைக்கணும், வேகமா கிடைக்கணும். நான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கணும். நான் சக்சஸ்ஃபுல் பெர்சனா மாறணும்னு சொல்லப்படுற ஆசை. சக்சஸ்ஃபுல் பெர்சனா மாறணும், ஸ்பாட்லைட்க்கு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா அது சீக்கிரமா எனக்கு கிடைக்கணும். நான் ஸ்பாட்லைட்லயே இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை நெறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல சிக்மா கேட்டகரில வர ஆணும், பெண்ணும் வந்து ஸ்பாட்லைட்டுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஸ்பாட்லைட்லயே இருக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெற்றியையும், தோல்வியும் வந்து விமர்சனம் செய்ய இங்க ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கும். நம்மள சுத்தி ஒரு ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம். வெற்றி அடைஞ்சாலும் இவங்க லக்கால வெற்றி அடைஞ்சுட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வரப்போகுது. தோல்வி அடைஞ்சாலும் எனக்கு அப்பயே தெரியும் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னேன் கேட்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அத குறை சொல்றதுக்கும் ஒரு கூட்டம் வரப்போகுது. அப்ப நம்ம வெற்றி அடைகிறோமா, தோல்வி அடைகிறோமான்னு சொல்லப்படுற விஷயமே மத்த பீப்பிளுக்கு தெரியாம, அது வெளிப்படும்போது அது தெரியட்டும்னு சொல்லப்படுற எண்ணம் இருக்கிறதுனால, ஸ்பாட்லைட் அவங்க மேல விழாம பார்த்துப்பாங்க சிக்மா கேட்டகரில வர பீப்பிள். இந்த ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மளுக்கு பிரஷர குடுக்குது. தேவையில்லாம மத்தவங்களோட ஒப்பீனியன் வந்து நம்மள வந்து ஃப்ரீயா நேவிகேட் பண்ண விடாம ட்ரை பண்ணுது. இந்த நேவிகேட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் விட்டுட்டு, நீங்க என்ன வேணா பண்ணலாம் இந்த இடத்துல. நீங்க வந்து உங்களுக்கான வெல்த்தா இருக்கலாம், உங்களுக்கான ஃபேமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கான சக்சஸா இருக்கலாம். நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு, அங்க யாருமே இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச நேரத்த விட எஃபிஷியன்ட்டாவும், ரொம்ப எஃபெக்டிவாவும் செயல்பட்டு, நீங்க சீக்கிரமாவே பெரிய ஆளா வருவீங்க. அதுக்கான காரணம் மத்த யாருமே நம்மள பார்க்கல. அங்க யாருமே நம்ம கூட இல்ல. நம்மள பத்தின பெர்செப்ஷன் மத்தவங்க என்ன வச்சிருப்பாங்க? நம்ம என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லப்படுற இத்தன பிரஷர்ஸ் உங்க மைண்ட் உள்ள இல்லாததுனால, நீங்க தனிமையில செயல்படும்போது, முழு திறமையோடையும், கூர்மையான ஒரு தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். இந்த கூர்மையான தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சிக்மா கேட்டகரில வர ஆணுக்கும், பெண்ணுக்கும் வர்றதுக்கான காரணமே என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்லைட் வேணா நாங்க பின்னாடி நின்னே செயல்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்னால தான். அதனால தான் வந்து வெளிச்சத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஈஸியா அப்சர்வும் பண்றாங்க. ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. யார் எப்படி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்தையுமே தாண்டி சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நிதானமா, பொறுமையா, ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்கி, அந்த சக்சஸ்ஸுக்கு தகுதியான மனிதராவும் மாத்திக்கிறாங்க. அதுக்கான காரணம், யாருமே நம்மள பார்க்காத வரைக்கும், நீங்க நல்லவங்க, கெட்டவங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க ஒப்பீனியன் வந்து உங்கள பாதிக்கவே பாதிக்காது அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வேணும். இப்ப நான் உங்கள நல்லவன்னு சொல்லிட்டேன், கெட்டவன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி தான் நீங்க ஆக்ட் பண்ணி உங்கள வேலைகள செஞ்சுட்டு இருப்பீங்க. நான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா. அப்ப நான் பார்க்கறதுக்கே நான் யாருமே இல்ல, நானே இல்ல, சொன்ன பெர்சனே இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லவனாவும் இருக்கலாம், கெட்டவங்களாவும் இருக்கலாம். உங்களுடைய வேலைகள நீங்க சீக்கிரம் முடிச்சுட்டு போலாம்.
நல்ல தன்மையாவும், நல்ல குவாலிட்டியான ஒர்க்காவும் குடுக்கலாம். அதுக்கு மத்தவங்களோட அட்டென்ஷன் எங்களுக்கு வேணாம். அட்டென்ஷன் சொல்லப்படுறது ஒரு டெட், ஒரு கடன். அந்த அட்டென்ஷன் எங்களுக்கு வேணாம்னு சொல்லப்படுற எண்ணத்தால, பேக்கிரவுண்ட்ல இருந்து, நிழல்ல இருந்து எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்தாலும், வெற்றிகரமான பீப்பிளா அவங்க என்னைக்குமே இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சுத்தி இருக்கிற பீப்பிள பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத விட, சிக்மா கேட்டகரில வர ஆணுக்கும், பெண்ணுக்கும் அதிகமா தெரிஞ்சிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெர்சன் உங்ககிட்ட வந்து ஒரு உண்மைய வந்து பயங்கரமா பாலிஷா சொல்ல ட்ரை பண்ணி, அது பொய் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அப்படி கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும். அது என்ன உண்மையா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பொய்ய எந்த ஒரு மனிதர் உங்ககிட்ட சொல்ல வந்தாலுமே கூட சரி, அந்த பொய்ய அவங்க பிரிப்பேர் பண்ணி, அது உண்மைன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க பெர்சனலா நம்ப ஆரம்பிச்ச அப்புறம் தான், உங்ககிட்ட அந்த பொய்ய வந்து அழகா உண்மையா சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம நெறைய நெறைய இடங்கள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம ரொம்ப டீப்பா கவனிச்சிருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பொய்யில வாழ்ந்திருந்தா மட்டும் தான் நம்மளால நம்மகிட்ட வந்து உண்மையா வந்து ஜோடிச்சு சொல்ல முடியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க சிக்மா பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த தெரிஞ்சிரும். ஓகே அன்னைக்கு ஒரு கதை சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு கதை சொல்றாங்க. இவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரிஞ்சாலுமே கூட, அத வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையா சொல்லாம அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ வந்து அப்சர்வ் மட்டும் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க. நெறைய நேரங்கள்ல வந்து நார்மலான பீப்பிள் கிட்ட வந்து நம்ம ஒரு பொய் சொல்றோம், இல்ல பொய் சொல்ற பீப்பிள் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலான பீப்பிள சுத்தி இருக்க பீப்பிளும் சொல்லியிருப்பாங்க. ஏய் அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இந்த மாரி பேசுறாங்க, அன்னைக்கு வேற கதை சொன்னாங்க, இன்னைக்கு வேற கதை சொல்றாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு, ஒரு 4 பேர் வந்து கொஞ்சம் சஜஷன் குடுத்தா தான் அந்த நாலேட்ஜ் வரும். ஆனா சிக்மா கேட்டகரில வர பீப்பிளுக்கு வந்து இந்த நாலேட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுரும். இவங்க வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. இவங்க கதை வேற மாரி போகுது அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. அதுக்கான காரணம் சுத்தி இருக்கிற பீப்பிள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி இந்த ஸ்கில் வந்திருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கலாம். இங்க அவங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள், ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ ஒரு ரூம்குள்ள போறாங்க, ஒரு கூட்டத்துல போய் பேசுறாங்க. எதுவா இருந்தாலுமே கூட சரி, ஒரு 4 பேர்கிட்ட பேசணும். அந்த 4 பேருடைய அந்த நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் பேசுவாங்க. அது வந்து அவங்களுடைய வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக. ஸோ இது நேச்சராவே அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, இந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் மூலியமா சுத்தி இருக்க பீப்பிள புரிஞ்சு வச்சுக்கிட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்றத வந்து ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. எல்லாத்தையுமே தாண்டி அவங்களே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சிக்மா கேட்டகரில வர ஒரு ஆணோ, பெண்ணோ வந்து இப்போ ஒரு அடல்ட்டாவோ ஒரு பேரண்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட்ல அவங்க எப்படி இருந்தாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி தான் அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்கள எக்ஸாமினேஷன் பண்ணிப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெர்சன் யாரா வேணா இருக்கலாம். அவங்க வந்து நிச்சயமா பப்ளிக்ல வரும்போது கொஞ்சம் பிரெட்டெண்ட் பண்ணி தான் நடிப்பாங்க. எல்லாருமே நானா இருக்கலாம், நீங்க இருக்கலாம். இயல்பா நம்ம எப்படி தனிமையில எப்படி இருக்கோமோ, அதே மாரி நம்ம 4 பேர் முன்னாடி இருக்க போறது கிடையாது. கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். அந்த மாறுதல்கள் வந்து நமக்கு ஆபத்து விளைவிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக, கூட்டத்துல இருக்கிற மனிதருடைய மாஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற முகத்தையும் அவங்களுக்கு பார்க்க தெரியும். தனிமையில ஒரு பெர்சன பிரைவேட்டா ஜட்ஜ் பண்ற அந்த திறமையும் சிக்மா பீப்பிளுக்கு அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான டிஃபரெண்ட்டா பார்க்கப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷன் எந்த மாரி மாறுனாலுமே கூட சரி, ரொம்ப சூப்பரா இருந்தாலுமே கூட சரி, இல்ல மோசமான சிச்சுவேஷன் போனாலுமே கூட சரி, அதுக்கேத்த மாரி அடாப்ட் பண்ணிக்கிற மனிதர்களா சிக்மா பீப்பிள் இருப்பாங்க. இந்த அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, அந்த அந்த தன்மைக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி தங்கள தாங்களே மாத்திக்கிட்டு, அதுலருந்து வெளிய வந்து காட்டுறது, இல்ல ஜெயிச்சு காட்டுறதுன்னு கூட சொல்லலாம். பொதுவா வந்து எல்லாருமே வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்போம். பிளான பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. எல்லாமே பிளான் தான். நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது எக்ஸாம்ஸ் படிக்கும்போது ஒரு பிளான் பண்ணியிருப்போம். இந்த டைம்ல படிச்சிடலாம். எக்ஸாம் லாஸ்ட் நைட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஸ்டார்ட் ஆயி நம்மளுடைய எஜுகேஷன், கெரியர், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், மேரேஜ் எல்லாமே வந்து ஒரு பேக்கப்ல யாரு ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு அப்புறம் இறங்குறாங்களோ, அவங்களால தான் சக்சஸ கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து ஒரு நல்ல பிளான், ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான நீங்க போட்டுட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 50% நீங்க செயல்படுத்த நினைக்கிற விஷயத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு நல்ல பிளானுக்கு அந்த அளவு மரியாதை இருக்கு. ஆனா, அந்த பிளான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சொதப்ப ஆரம்பிக்கும்போது, ரியாலிட்டில வரும்போது எல்லா பிளானுமே சக்சஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லப்படுறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி சொதப்ப ஆரம்பிக்கும்போது நெறைய பேர் பேனிக் ஆவாங்க. நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ! பிளான் தப்பா போகுதேன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்க பிளான நம்பி இறங்கியிருக்காங்க. ஆனா, சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும், சிக்மா ஆணா இருக்கலாம், சிக்மா பெண்ணா இருக்கலாம். பிளான் போட்டிருந்தாலும், பிளான நம்பி இறங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க அவங்கள நம்பி இறங்கியிருப்பாங்க. பொதுவா வந்து ஒரு பறவை ஒரு மரத்தோட கிளையில உட்காரும்போது, அந்த கிளைய நம்பி உட்காருது, தன்னுடைய ரெக்கைய நம்பி தான் உட்காரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா கிளை எப்ப வேணா உடைஞ்சு போலாம். ஆனா, தன்னுடைய ரெக்கை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால பறவை பறந்துரும். அதே மாரி ஒரு மனிதர் வந்து ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த நம்பி இருக்கக்கூடாது. தன் மேல இருக்க தன்னம்பிக்கைலாம் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா நம்புறதுனால, பிளான் ஏ போச்சா, பிளான் பி இருக்கு. பிளான் பி போச்சா வேற எஸ்கேப் பிளான் இருக்குன்னு சொல்லப்படுற அவங்களுடைய ரெசிலியன்ஸ் மேல தான் அதிகமா நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இதனால தான் ரொம்ப அடாப்டபிலிட்டி நிறைஞ்ச மனிதர்களா சிக்மா பீப்பிள் இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த விஷயம் இருக்கிறதுனால, அவங்கனால வந்து பிளான்ஸையும் மாத்திட்டு இருக்க முடியும்.
ஒரு பிளான் சரியா போல அப்படின்றதுனால வந்து பேனிக்கும் ஆகாம இருப்பாங்க. பொதுவா வந்து இப்போ ஒரு வீடு பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு, இல்ல கதவெல்லாம் பத்தி எரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நார்மல் மனிதர்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜன்னல் வழியா அப்படியே வெளிய தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளான சிக்மா பீப்பிள் ஆட்டோமேட்டிக்கா போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க பிரெயின் அந்த அளவு ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்ற மாரியான ஒரு சூழல கிரியேட் பண்ணி, அதுக்கேத்த மாரியான விஷயங்கள அவங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அடாப்டபிலிட்டி நிறைஞ்ச மனிதர்களா அவங்க இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எமோஷன்ஸோட அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பொதுவா எமோஷன்ஸோட ரீசன்ஸ மேட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் எடுப்பாங்க. அதனால அவங்க ரியாக்ஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த எமோஷன்ஸோட ரீசன்ஸ மேட்ச் பண்றதுன்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள ஏதோ ஒரு விஷயம் வந்து கோவப்படுத்தியிருக்கும். பயங்கரமா கோவப்படுத்தியிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமா எக்ஸைட்மென்ட் ஆக்கியிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமா பயம் பிடிச்சிருக்கும். அப்ப கோவம், எக்ஸைட்மென்ட், பயம் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாமே வந்து நம்மள ரொம்ப ஹார்டா ஹிட் பண்ற எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆட்டோமேட்டிக்கா அந்த எமோஷன்ஸோட இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் நீங்க கோவமா இருக்கீங்களோ, அந்த கோவத்த நீங்க நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. எவ்வளோ தூரம் எக்ஸைட்மென்ட்டா இருக்கீங்களோ, அந்த எக்ஸைட்மென்ட்ட நீங்க நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. எவ்வளோ தூரம் பயப்படுறீங்களோ, அந்த பயம் உங்கள நம்ப வச்சுரும். அப்ப அது நம்ம உண்மதான் போல இருக்குன்னு நம்பிடுவோம். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ரீசனோட மேட்ச் பண்ணணும் அப்படின்றது தான் உண்ம. அததான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க தான் சிக்மா பீப்பிள் என்னைக்குமே வந்து ஒரு கோவமா இருக்கலாம், இல்ல வந்து எக்ஸைட்மென்ட், ஃபியரா இருக்கலாம். எடுத்த உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பொறுமையா வந்து அதுக்கான பின்னணி என்ன இருக்கு அப்படின்றத வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுவும் அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாவும், அவங்க பழகுற மனிதர்களுடைய லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாவும் இருக்கலாம். இப்போ வந்து அதீதமான எமோஷன்ஸ் வெளிப்படும்போது கோவமோ, பயமோ, இன்செக்யூரிட்டி எது வேணா இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு டிசிஷன் தப்பா எடுக்கிறதா இருக்கலாம். ஏன்னா நம்ம லைஃப்ல டிசிஷன் எடுக்குது அப்படின்னு சொல்லப்படுற இந்த பார்ட் அது எந்த ஒரு லைஃப் ஸ்டேஜா வேணா இருக்கலாம். கரியரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம். இந்த இடத்துல பெருசா தப்பு பண்றதுக்கான காரணம் நம்மளுடைய எமோஷன்ஸ நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க தெரியாததுனால தான். ஸோ அந்த எமோஷன்ஸ வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற காரணம் மத்த பீப்பிளோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கலாம். இத பார்த்து லேர்ன் பண்ணி வச்சிருக்கிறதுனால, அவங்களுடைய எமோஷன்ஸ செக்ரிகேட் பண்ண பண்ண வச்சுக்கிட்டு, இந்த ஸ்டிமுலஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸ்டிமுலஸ்க்கும் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஸ்டிமுலஸ்க்கும், ரியாக்ஷனுக்கும் நடுவுல இருக்கிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அத வந்து தங்களுக்கு உரிய ஒரு விஷயமா மாத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா, இன்னைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு ரொம்ப, ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. நம்ம எமோஷன்ஸ் நம்ம என்னவா இருக்கோம், என்ன ஃபீல் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி அத வந்து டெவலப் பண்ணி ஆக்ட் பண்ணும்போது மட்டும் தான் நம்பளுடைய மரியாதையும், நம்பிக்கையும் மத்த பீப்பிள்ட்ட காப்பாத்திக்க முடியும்ன்றது உண்மையான விஷயம். ஸோ, இத வந்து ஈஸியா காப்பாத்திக்கிறதுனால இவங்க வந்து டிஃபரண்டான பீப்பிள். மத்த பீப்பிளோட டிஃபரண்டா தெரியிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ, ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தலைவருக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் இருக்கிற மனிதரா இருந்தாலுமே, தலைவர் பதவிய தேடி போகாத மனிதர்களா இருப்பாங்க. தலைவர் கூடிய அனைத்து தகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். ஃபாலோவர்ஸ மட்டும் சேர்க்கிறவங்க லீடர் கிடையாது. தங்கள வந்து இன்ஸ்பிரேஷனா பார்க்குற பீப்பிள தங்கள சுத்தி வச்சிருக்க பீப்பிள் தான் லீடர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த தன்மையுடைய மனிதர் தான் சிக்மா பீப்பிளா இருப்பாங்க. இப்ப பொதுவா ஒரு ஒரு சில விஷயங்கள் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு சில அ ஒரு ஸ்மூத்தான ரோட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அப்ப யார் வேணா நம்மள லீட் பண்ணலாம். யார் வேணா அவங்கள லீடரா காமிச்சுக்கலாம். ஆனா வந்து எப்போ வந்து ரோடு வந்து ரொம்ப டஃப்பா மாறுதோ, அ பாதையில வந்து என்ன பாதையில நம்ம போறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே தெரியாம, எங்க போறோம்ன்னு தெரியப்படாம நெறைய பேர் போயிட்டு இருக்காங்களோ, ப்ராப்ளத்த மாட்றாங்களோ, அப்பதான் உண்மையான தலைவனோட தகுதி தெரியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ சிக்மா பீப்பிள் கேட்டகரில இருக்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அவங்க பிச்சின் ஆவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்து அத சரி செஞ்சுட்டு திருப்பி அவங்களோட பழைய இடத்துக்கே போயிடுவாங்க. ஆனா லீடர்ஷிப் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க. தலைமை தாங்கணும்னு சொல்லப்படுற ஆசை இருக்காது. ஆனா பிரச்சனை வரும்போது தலையிடுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற பதவிக்கு வந்து தகுதி எங்களுக்கு இருந்தாலுமே கூட சரி, அந்த தலைவனா நாங்க ஆக்ட் பண்ணாம, சாதாரண மனிதரா ஆக்ட் பண்ணும்போது தான் ஃபுல் பொட்டன்ஷியலா ஆக்ட் பண்ண முடியும். தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற பதவி, ஒரு லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கும். நெறைய பேரால வந்து வெளிப்படையா ஆக்ட் பண்ண முடியாது. சில பேர் வந்து அத வந்து ஒரு ஒரு கவர்ச்சிக்காகவும் நான் தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தலைவனா காமிச்சுக்கிறது வேற, தலைவனாவே வாழ்றது வேற. தலைவனா வாழ்றவங்களுக்கு தலைவர் பதவி தேவை கிடையாது. அவங்களுடைய செயலே அவங்கள தலைவர்ன்னு காமிச்சிரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பாகுபலி மூவில வந்து என்னதான் பல்வால் தேவன் அரசனா இருந்தாலும், உண்மையான தலைவன் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி தான் இருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு டயலாக்கும் ஒண்ணு வரும். "உயிரோடு இருக்கும் வரை எங்கிருந்தாலும் இவன் அரசன் தான்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கிரவுன் எங்க தலையில இல்லன்னா கூட, நாங்க லீடர் தான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த காமிக்கிற பீப்பிளா இருக்கிறதுனால, டிஃபரண்டான பீப்பிளா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் சிக்மா ஆணா இருக்கலாம், சிக்மா பெண்களா இருக்கலாம். ரொம்ப டிஃபரண்டான பீப்பிள் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் எல்லாருமே இங்க பில்டப் காமிச்சுட்டே இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் மூலியமா, அவங்களுடைய
வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அவங்கள அவங்களே வந்து வெளிப்படுத்திக்கிறது மூலியமா கொஞ்சம் பில்டப்பா இருக்கணும்னு சொல்லப்படுற விஷயங்கள காமிச்சிட்டே இருக்காங்க. ஆனா பில்டப் அப்படி சொல்லப்படுற விஷயம் வந்து காமிக்கிற விஷயம் கிடையாது. உருவாக்கிக்கிற விஷயம் சொல்லப்படுறதுனால, பல வருடங்களா, பல பல ஐ மீன் பல நாட்களா, பல மாதங்களா, பல வருடங்களா தங்கள தாங்களே செதுக்கிக்கிட்டு, அந்த பெர்சனாவே மாறுறதுனால ரொம்ப டிஃபரண்டான மனிதர்களாவும், யூனிக்கான பீப்பிளாவும், இன்ட்ரஸ்டிங்கான ஆண்களாவும், இன்ட்ரஸ்டிங்கான பெண்களாவும் இந்த சிக்மா பீப்பிள் தெரியிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.